Paneer Tikka. Hi, hello, வணக்கம். DOSA to PIZZA உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் கான்ஸ்டன்ட் ஜெயக்குமார். அருமையான பன்னீர் டிக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பன்னீர் டிக்கா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய உணவகங்களில் வந்து இது ஒரு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு உணவு. இது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த உணவை நம்ம வீட்லேயே சுலபமாக அருமையாக எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு அருமையான உணவாகும். ஆனால் என்னென்னா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம இதில் கவனம் செலுத்தினோன்னா நம்மளுக்கு ரொம்ப தப்பு இல்லாமல் இது அழகாக வரும். இப்போ நம்ம கடலை மாவு எடுத்துருக்கோம். கடலை மாவை கொஞ்சம் வறுத்துட்டு இதுக்கு உபயோகப்படுத்தலாம். கடலை மாவை வறுக்கலைன்னா என்ன ஆகும்னா கடலை மாவின் பச்சை வாசனை வரும்பொழுது இது கிட்டத்தட்ட பஜ்ஜி மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு அந்த டிக்காவுடைய மனம் வராது. அதை தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை லேசாக வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ இதை நம்ம வறுக்கிறதுக்கு அடுப்பில் வச்சுட்டு இதெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நம்ம அரிசி மாவை வச்சு தொடங்குவோம். 2 மேஜை கரண்டி அளவுக்கு அரிசி மாவை எடுத்துக்கலாம். மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 1 தேக்கரண்டி போட்டிருக்கேன். மஞ்சள் தூள். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இஞ்சி பூண்டு விழுது பொதுவாக எல்லாரும் சேர்க்குற மாதிரி நம்ம சேர்க்க போகிறதில்ல. நம்ம வந்து இஞ்சி மற்றும் பச்சை மிளகாய் விழுதை சேர்க்க போகிறோம். இந்த இடத்துல வந்து 2 பச்சை மிளகாய், அது நம்ம குடும்பத்தின் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அதை தவிர கொஞ்சமாக இஞ்சி சிறிய துண்டு வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். வீட்லேயே தயார் பண்ண கரம் மசாலா பொடி. இதை நம்ம அருமையாக சுவையாக எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கிறதுக்காக நீங்கள் மேலே இருக்கிற இன்ஃபர்மேஷன் கார்டு அல்லது கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் டேப் இப்போ எதை தட்டினீங்கனாலும் அருமையான கரம் மசாலா நீங்களே தயார் பண்ணிடலாம். தனியா அல்லது சாம்பார் பொடி, வறுத்த கடலை மாவு. இப்போ இது கூட சுவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக எலுமிச்சை சாறு. 1 எலுமிச்சை பழத்தின் சாறு எடுத்துருக்கோம். அதனால நம்ம இங்கே தயிர் சேர்க்க போகிறதில்ல. ஆனால் இப்போ எலுமிச்சைக்கு ஒவ்வாமை இருக்கிறவங்க தயிர் சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல எலுமிச்சையை தவிர்த்துட்டு தயிர் சேர்த்துக்கலாம். சிறிதளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் சரியாக கலந்துருக்கான்னு பார்த்துட்டு ஒரு காயாக சேர்த்துடலாம். குடை மிளகாய். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். இந்த சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் இதில் சேர்க்கும் பொழுது. ஆனால் இது பிடிக்கல அப்படின்றவங்க தாராளமாக அதை தவிர்த்துட்டு வெறும் இந்த பெரிய வெங்காயத்தை மட்டும் போட்டுக்கலாம். இப்போது கடைசியாக பன்னீரை சேர்த்துக்கலாம். சேர்க்கும்பொழுது ரொம்ப கவனமாக சேர்க்கணும். அப்போ என்ன ஆகும்னா இல்லாட்டி உடைஞ்சிரும் இது. அதனால் கவனமாக இதை சேர்த்துக்கலாம். நம்மளுடைய பன்னீர் துண்டுகளை நல்லா எல்லாம் பரவுற மாதிரி தடவை கொடுத்துடலாம். இப்போ கடைசியாக இது மேலே 1 அல்லது 2 தேக்கரண்டி ஆலிவ் எண்ணெய் அல்லது சமையலுக்கு உபயோகப்படுத்தும் எந்த சமையல் எண்ணெயும் உபயோகப்படுத்தலாம். அப்போ என்ன ஆகும்னா இது ஊறுறதுக்கு அது கொஞ்சம் கூட இடம் கொடுத்து நல்லபடியாக அதை ஊற வைக்கிறதுக்கான தன்மையை அந்த எண்ணெய் இதுக்கு கொடுக்கும். அதனால நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். அப்போ தான் நம்ம வறுக்கும்பொழுது ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டோம். இதில் கொஞ்சம் எண்ணெய் அல்லது பிடிச்சவங்க கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்ல மனம் முறுமுறுப்பு தன்மை நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இந்த வெண்ணெய் வந்து உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பன்னீர்களை கடைசியில் வறுத்துக்கலாம். முதல்ல வெங்காயம் மற்றும் குடை மிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ மெதுவாக இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா நல்லாவே இது ஒரு முறுமுறுன்னு பொரிஞ்ச பக்குவத்தில் இருக்குது இல்லைங்களா. இதை இப்போ எடுத்துகிட்டு கடைசியாக நம்ம பன்னீர்களை வறுத்து எடுக்கலாம். பன்னீர் எப்பொழுதுமே எப்படின்னா பரிமாறுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அதை வறுக்கணும். ஏன்னா இல்லைன்னா அது என்ன ஆகும் கடினமாகிடும். நம்ம சாப்பிடும்பொழுது நம்மளுக்கு அது மெத்துன்ற உணர்வு இல்லாமல் கொஞ்சம் கடினமாகிடும். அதை தவிர்க்கிறதுக்கு தான் பன்னீரை கடைசியாக வச்சுக்கலாம்.
மசாலாவெல்லாம் மொத்தமாக அது மேலே போட்டு இப்போது ஒரு சிறிதளவு வெண்ணெய் அல்லது எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இங்கே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதிகமாக நெருப்பு வச்சுருந்தோன்னா என்ன ஆகும், இது கரிஞ்சிடும் பன்னீர். அதனால் மிதமான அல்லது குறைவான தீயில தான் இதை வறுத்து எடுக்கணும். இப்போயே பார்த்தீங்களா மெத்துன்னு ஆயிடுச்சு. ஏற்கனவே கொஞ்சம் இந்த மாவு வறுபட்டோன்னே எடுத்துடலாம். பார்த்தீங்களா நல்லா மிருதுவாக பன்னீர் தயாராகிடுச்சு. இப்போது நம்மளுடைய பன்னீரும் தயார். ஆக நம்மளுடைய பன்னீர் டிக்கா முழுவதும் பரிமாறுவதற்கு தயாராகிட்டே இருக்குது. இது மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு குடைமிளகாய் போட்டுக்கலாம். அடுத்தது சின்ன வெங்காயம், அப்புறம் பெரிய வெங்காயம். இப்போ நம்மளுடைய ஒரு பன்னீர் துண்டு. எப்போவுமே பன்னீர் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்ப மிருதுவாக இருக்கிறதுனால சட்டுன்னு போயிடும். பார்த்தீங்களா நம்மளுடைய பன்னீர் டிக்கா பரிமாறுவதற்கு தயாராகிடுச்சு. என்ன நண்பர்களே, இந்த அருமையான பன்னீர் டிக்கா சுலபமாக ரொம்பவே சுவையாக பண்ணிட்டோம் இல்லைங்களா? செஞ்சு பார்த்து உங்கள் குழந்தைகள் குடும்பத்தினரோடு பகிர்ந்துக்கிட்டு கருத்துக்களை எங்ககிட்ட மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிறிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.